Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா கேப்டன் சுபாசாவோட எபிசோட் 19 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல மேவே FC vs ஃபுரானோ FC கான கேம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. மார்ச்சி அம்மாவும் கோஜிரோவை பார்த்து மறைக்கிறான், நீ அந்த கேஃபேட்டேரியால எனக்கு பண்ண சம்பவத்துக்கு உன்னை வந்துட்டு திருப்பி பதிலடி கொடுக்காம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ வந்துட்டு என்னடா நீ டீம் பிளே அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க, உன்னோட ஐடியாலஜி ரொம்ப வீக்கானது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அதை உடச்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ நிக்கிறான். இப்போ மேவே FC தான் வந்துட்டு கேம் கிக் ஆஃப் பண்ணி ஸ்டார்ட் பண்றாங்க. டாகசி தான் பால் ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கான். அவன் சின்ன பையன் சொல்லிட்டு அவனை விட்டுறாதீங்க, அவன் ரொம்ப சூப்பரா விளையாடுவான், அவனை முதல்ல மார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்ச்சி அம்மா சொல்றான். அதே மாதிரி ரெண்டு பிளேயர்ஸ் அவனை போய் மார்க் பண்றாங்க. அன்னியார் அவன் வந்து நேரா தூக்கி பால கோஜிரோ கிட்ட பாஸ் பண்ணிடுறான். கோஜிரோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் கோல் ஸ்கோர் பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ட்ரிப்ளிங் பண்ணிட்டு வரான். மார்ச்சி அம்மா வந்து நான் அவனை தனியா ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனு வரான். மார்ச்சி அம்மாவோட டிஃபென்ஸ் தாண்டி கோஜிரோவால போகவே முடியல. இவன் உண்மையிலேயே நல்லா தான் விளையாடுவான் போல அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறான். நாமளும் நம்ம கேப்டனுக்கு போய் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுரானோ டீம் எல்லாம் முன்னாடி வந்துடுறாங்க. அப்ப கோஜிரோ வந்துட்டு ஒரு வழியே இல்லாம டாகசி கிட்ட பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அந்த பால் வந்துட்டு மார்ச்சி அம்மா அழகா ஸ்டீல் பண்ணிடுறான். இப்போ ஃபுரானோ பிளேயர்ஸ் எல்லாம் பால் ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. நீ அவ்வளவு சீக்கிரமா குறைச்சு மதிப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ பின்னாடி ஓடி வந்து அவங்க டிஃபெண்டரை ஈஸியா அட்டாக் பண்ணி டேக்கிள் பண்ணிடுறான். திரும்ப பால் எடுத்துட்டு அவன் முன்னாடி ஓடி வந்துகிட்டு இருக்கான். மார்ச்சி அம்மா பின்னாடி அவனை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கான். முன்னாடி வர ஒரு டிஃபெண்டர்ஸ் அசால்ட்டா தள்ளி விட்டுட்டு இவன் பாட்டுக்கு முன்னாடி போய்கிட்டே இருக்கான். இப்ப வின் பண்ணணும் அப்படின்றது மட்டும் தான் மைண்டுக்குள்ளவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ நினைக்கிறான். என்ன ஆனாலும் சரி நான் வந்துட்டு கண்டிப்பா வின் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோல் கீப்பர் கிட்ட வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான கிக்க கொடுத்து ஃபர்ஸ்ட் கோலை மேவே FC தான் எடுக்கிறாங்க. ஃபுரானோ டீம் பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க. அந்நேரம் மார்ச்சி அம்மா பக்கத்துல வந்துட்டு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அங்க மேவே FCல ஹியூகாவை தவிர வேற யாரும் பெஸ்டான பிளேயர்ஸ் எல்லாம் கிடையாது, அவங்களுக்கு டீம் பிளேயர் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அடுத்து ஃபுரானோ என்னதான் அஃபென்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் கோஜிரோ வந்துட்டு உள்ள புந்து ஈஸியாவே பால ஸ்டீல் பண்ணிடுறான். இப்போ மார்ச்சி அம்மா பால ரிசீவ் பண்ணி கோல் கீப்பர் கிட்ட கொண்டு வந்து பால ஷூட் பண்ற மாதிரி வரான். அந்நேரம் வந்துட்டு கோஜிரோ நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லைட் அடிச்சு டேக்கிள் பண்ண வரான். நீ வருவேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மார்ச்சி அம்மா வந்துட்டு வேணும்னே அவன் பால்ல கிக் பண்ண வரும்போது அவனோட காலை உள்ள விட்டுறான். அதனால கோஜிரோ வந்து நேரா இவனோட கால்லே ஏத்திடுறான். ரெஃபரியுமே வந்துட்டு அதுக்கு ஒரு ஃபவுல் கொடுத்துறாரு. ஃபுரானோ டீமுக்கு ஒரு ஃப்ரீ கிக் கிடைக்குது. கோஜிரோ அவனோட ஸ்லைடிங் டேக்ல நான் வந்துட்டு டிஃபீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்ச்சி அம்மா சொல்றான். அப்பனா இவன் இதை வேணும்னே தான் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ கடுப்பாகிறான். ரெஃபரியுமே வந்துட்டு கோஜிரோக்கு ஒரு எல்லோ கார்டு கொடுக்குறாரு. இன்னும் ஒரு எல்லோ கார்டு வாங்கினா கூட கோஜிரோ வந்துட்டு கேம் விட்டு வெளியே போக வேண்டியது. அதனால அவன் வந்துட்டு இதுக்கப்புறம் ரொம்பவே கேர்ஃபுல்லா லேண்டே ஆகணும். ஃப்ரீ கிக் வந்துட்டு நானே பண்றேன், இந்த மாதிரி சின்ன விஷயம் என்னை ஒன்னும் அவ்வளவு பாதிக்காது அப்படின்னு சொல்லிட்டு மார்ச்சி அம்மா வந்துட்டு அவன் கால் வலிச்சாலுமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் ஃப்ரீ கிக் பண்ண வரான். ஃப்ரீ கிக்க மார்ச்சி அம்மா சக்சஸ்ஃபுல்லா பண்ணவும் செஞ்சிடறான். இப்போ கோல் வந்துட்டு 1-1 அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவல் ஆயிருச்சு. நீங்க இப்போ ஒரு கோல் எடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன எபிசோட எண்டிங்ல ஒரு கேரக்டர் வந்தா தெரியுமா, அந்த கேரக்டர் இப்பதான் ஸ்டேடியத்துக்குள்ளே என்டர் ஆகுறான். நம்ம சீக்கிரமே அடுத்த பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ நினைக்கிறான். ஆனா கோஜிரோ ஏற்கனவே ஒரு எல்லோ கார்டு வாங்கினதுனால அவனால முந்தி மாதிரி ஃபயர்டா விளையாட முடியல, கொஞ்சம் பயத்தோட விளையாண்டுட்டு இருக்கனால அவனால எதுவுமே பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே வந்துட்டு இப்ப கம்ப்ளீட் ஆகுது. ரெண்டு டீமே 1-1 சொல்லிட்டு ஈக்குவலா தான் இருக்காங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஃபுரானோ டீம் பிளேயர்ஸ் எல்லாரும் கேப்டன் கிட்ட உங்க கால் ஓகேவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்னோட கால்ல ஓகேவா தான் இருக்கு, நம்ம இதே மாதிரி பெஸ்டா விளையாண்டு செகண்ட் ஹாஃப்லயுமே வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்ச்சி அம்மா சொல்றான். கோஜிரோட கேம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா நினைக்கிறான். கோஜிரோ ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ள வந்த உடனே அவன் கண்ணுல துணியை கட்டிட்டு அப்படியே உட்காந்துறான் சேர்ல. அவங்க கோச்சுமே புரிஞ்சுக்கிறாரு, ஆல்ரெடி கோஜிரோ வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கான், இதுக்கப்புறமா அவனை கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் டாகசி கிட்ட பேசுறாரு. நான்கட்ஸ் கேம்ல நீ லாண்ட மாதிரி தான், அதே மாதிரி இந்த கேம்லயுமே வந்து நீ தான் கீ பிளேயரா இருந்தாகணும், உன்னால மட்டும் தான் இப்போதைக்கு கோஜிரோக்கு ஹெல்ப் பண்ணவே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோச் சொல்றாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டாகசி சொல்றான். டாகசி கோஜிரோவை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணவும் செய்றான். நான் வந்துட்டு கோஜிரோவை ஃபர்ஸ்ட் டைம் போன வருஷம் தான் மீட் பண்ணேன், நான் வந்துட்டு அப்ப தேர்ட் கிரேட் தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். அப்போ ஒரு ஃபிளாஷ்பேக் வருது. இவன் தேர்ட் கிரேட் படிச்சுக்கிட்டு இருப்ப மேவே FC டீம்ல வந்துட்டு ஆள் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நாளைக்கு நடக்க போகுது, அதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு பெஸ்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் இருந்து ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல கோஜிரோ வந்துட்டு பால் அவன் இருந்து ஸ்டீல் பண்ணிட்டு போயிடுறான். நீ இப்படி பாதி மனசோட விளையாண்டுகிட்டு இருந்தா அப்படின்னா நீ வந்துட்டு ஃபுட்பால் விளையாடாம இருக்கிறதே பெட்டர் தான். நீ கோர்ட்டுக்குள்ள வந்துட்டு அப்படின்னா எல்லாருமே உனக்கு வந்துட்டு எனிமீஸ் தான். எனிமீஸ் வந்துட்டு உனக்கு எல்லா பக்கத்துல இருந்து வருவாங்க. மேவே FCல நீ ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்ச அப்படின்னா இது எல்லாத்துக்குமே தயாரா இருந்தா மட்டும் தான் உன்னால முடியும். சோ வந்து நல்லா பெஸ்டா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ ஓடிடுறான். அப்போ டாகசிக்கு கோஜிரோ யாருன்னு சொல்லிட்டு கூட தெரியல. அடுத்த நாள் செலக்ஷனுக்கு அங்க மேவே FCக்கு அவன் போறான். அவன் வந்து ரொம்ப சின்ன பையன் அப்படின்றதுனால அவன் வந்துட்டு செலக்ஷனுக்குள்ள அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரெண்டு பேர் சொல்றாங்க. அப்போ பின்னாடி இருந்து கோஜிரோ வந்துட்டு நீங்க அவனை உள்ள விடுங்க, அவனையுமே நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா இவன் வெறும் தேர்ட் கிரேட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியர் சொல்றாங்க. நான் கூட தான் 5th கிரேட், ஆனா உங்கள மாதிரி 6th கிரேட் எல்லாம் நான் வந்து ஈஸியா வின் பண்றேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். கேம்குள்ள வந்த உடனே டாகசி வந்துட்டு அந்த செலக்ஷன்ல ரொம்ப சூப்பராவே பெர்ஃபார்ம் பண்றான். நான் வந்துட்டு இதுக்கு கோஜிரோக்கு தான் தேங்க்யூ சொல்லி ஆகணும், அவரால தான் நான் வந்துட்டு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நல்லபடியா விளையாடவே செஞ்சேன், அவர் இல்ல அப்படின்னா நான் வந்துட்டு இங்க விளையாண்டுக்க கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கோஜிரோட கோச்சுமே வந்துட்டு இவனோட டேலண்ட் ரொம்பவே நல்லா இருக்கு, இவன் வந்து நானே பர்சனலா ட்ரைனிங் கொடுக்குறேன், இவனால இன்னுமே நிறைய இம்ப்ரூவ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் இவர் வந்துட்டு டாகசிக்கு தனியா ட்ரைனிங் கொடுக்குறாரு. நான் வந்துட்டு பிராக்டிஸ் முடிச்சுட்டு போகும்போதெல்லாம் கோஜிரோ வந்துட்டு ஒர்க் பண்றதே நிறையவே பாத்துருக்கேன். அவர் ஃபுட்பாலே விளையாண்டுக்கிட்டு இந்த மாதிரி பார்ட் டைம் ஒர்க்கும் அவர் ஃபேமிலிக்காக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப இருந்தே எனக்கு வந்துட்டு கோஜிரோ மேல ஒரு ரொம்ப பெரிய மரியாதையே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அவர் மேல இருந்த மரியாதைனால தான் நான் வந்துட்டு இந்த ஒரு முடிவே எடுத்தேன். கண்டிப்பா இந்த நேஷனல்ஸ்ல அவருக்கு வந்துட்டு சாம்பியன்ஷிப் டிராஃபியை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட சேர்ந்து வின் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இப்ப செகண்ட் ஹாஃப்மே ஸ்டார்ட் ஆகுது. ஃபுரானோ டீம் தான் பால் கிக் ஆஃப் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்நேரம் நம்ம கோஜிரோ வந்துட்டு பால் ஸ்டீல் பண்ணி இப்ப கொண்டு வரான். நான் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்ச்சி அம்மா வந்துட்டு கரெக்டா கோஜிரோ கூட ஓடி வரான். அப்ப கரெக்டா ஒரு சின்ன கேப் கிடைக்கும் போது நம்ம கோஜிரோ வந்துட்டு பால் தூக்கி டாகசி கிட்ட பாஸ் பண்ணிடுறான். டாகசியும் கொஞ்சம் தூரம் முன்னாடி ஓடி வந்துட்டு இப்ப கோஜிரோ கிட்ட பாஸ் பண்றான். கோஜிரோ மார்ச்சி அம்மா ரெண்டு பேர்கிட்டயும் தான் பால் வருது. மார்ச்சி அம்மா வந்துட்டு ஜம்ப் பண்ணி அந்த பால் தலையிலே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். பட் அவன் ஜம்ப் பண்ணும்போது அவன் கால் வந்துட்டு ரொம்பவே வலிக்க ஆரம்பிச்சிருது. அதனால பாலை மிஸ் பண்ணிடுறான். நல்ல பாசரா டாகசி அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ வந்துட்டு செம்ம பவர்ஃபுல்லா அந்த பாலை கிக் பண்ணி அடுத்த கோலையுமே ஸ்கோர் பண்ணிடுறான். இப்ப கோஜிரோ வந்துட்டு இந்த டோர்னமெண்டோட ஹையஸ்ட் ஸ்கோரர் அப்படின்ற ஒரு பட்டத்தையும் வாங்குறான். 26 கோல் வந்துட்டு ஸ்கோர் பண்ணிருக்கான். சுபாசா வந்துட்டு 25. நான் வந்துட்டு இதே மாதிரி இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா கோஜிரோக்கு சப்போர்ட் பண்ணி இந்த சாம்பியன்ஷிப் டிராஃபி அவரை வின் பண்ண வைக்காம போக
மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்கஸியே நினைக்கிறான். இப்ப கேம்ல லாஸ்ட் 5 நிமிஷம் தான் இருக்குது. ஸ்கோர் வந்துட்டு இனிமே மேவே எஃப்சி ஒரு பாயிண்ட் லீடிங்ல தான் இருக்காங்க. கோஜிரோக்கு வந்து லைட்டா உடம்பு சரியில்லாத மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி மாட்சியாமாக்கும் ஒரு கால் வந்துட்டு இன்ஜுரி ஆயிருக்கும். அவனுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கான். இப்ப பாலுமே மாட்சியாமா கிட்ட வருது. அவனை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ சொல்றான். ரெண்டு பேரும் அவனை மார்க் பண்ண வராங்க. நியர் நம்ம மாட்சியாமா வந்து டக்குனு அவன் டீம் பிளேயர் கிட்ட பாஸ் பண்ணிடுறான். அவன் திரும்ப மாட்சியாமா கிட்ட பாஸ் பண்ணிடுறான். இவன் முன்னாடி வந்துடுறான். என்னதான் ரெண்டு பேரும் தாண்டி வந்திருந்தாலும் மூணாவது அங்கிட்ட சைடுல இருந்து ஒருத்தன் வந்து பால டேக்கிள் பண்றான். இந்த வாட்டி பால்ல போய் கிக் பண்ணாம கரெக்டா மாட்சியாமாவோட கால்ல அவன் போய் மிதிச்சிடுறான். மாட்சியாமாக்கு வந்து ரொம்பவே வலிக்க ஆரம்பிக்குது. அவன் வந்துட்டு சத்தமா கத்திடுறான். இப்ப அந்த ஒரு பிளேயருக்குமே எல்லோ கார்டு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம ஃபுரானோ டீமுக்கு ஒரு ஃப்ரீ கிக்குமே கிடைக்குது. மாட்சியாமாவும் என்னதான் வலிச்சாலும் இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக நான் கண்டிப்பா ஸ்டாப் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எந்திரிச்சு நிக்கிறான். நம்ம வந்துட்டு கஷ்டப்பட்டு அவ்வளவு பணியில ட்ரைனிங் பண்ணதோட பாக்குறப்ப இது ஒன்னும் அவ்வளவு பெரிய கஷ்டம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மாட்சியாமா அவன் டீம் பிளேயர்ஸ் கிட்ட சொல்லிடுறான். ஃப்ரீ கிக் வந்துட்டு மாட்சியாமா எந்த இடத்துல விட்டு இருந்தானோ அந்த இடத்துல இருந்தா இப்ப கிக் பண்ணணும். அப்ப கோச் வந்துட்டு கொஞ்சம் மயங்கி விழுகிற நிலைமைக்கு போயிடுறான். டாக்கஸி தான் அவனை பிடிச்சு நிப்பாட்டவே செய்யறான். அந்த அளவுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நின்னுகிட்டு இருக்கான். மாட்சியாமா வந்துட்டு பால அவங்க டீம் பிளேயர் ஒருத்தங்கிட்ட லாங்கா பாஸ் பண்ணிடுறான். அதை மெய்வா பிளேயர்ஸ் ஸ்டீல் பண்றதுக்குள்ள ஃபுரானோ டீம்ல அந்த பிளேயர் வந்துட்டு கரெக்டா ஹெட்ஷாட் அடிச்சு பால தள்ளி விட்டுறான். அப்படி வந்துட்டு இருந்த பால இன்னொரு பிளேயர் வந்துட்டு கரெக்டா தலையில தட்டி இன்னொரு பக்கம் கார்னருக்கு கொடுக்குறான். அங்க இருந்து இன்னொரு பிளேயர் வந்துட்டு கரெக்டா கால் வச்சு கிக் பண்ணிடுறான். சரி கோல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த இடத்துல நம்ம கோஜிரோ உள்ள வந்து பால தடுத்து விட்டுறான். அதை தடுத்ததுக்கு அப்புறம் அவனால திரும்ப எந்திக்க கூட முடியல. பால் வந்துட்டு அப்படியே மெதுவா போய்கிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு மாட்சியாமா டக்குன்னு ஓடி வந்துடுறான். அவன் கிக் பண்ண வரும்போது கால் வந்துட்டு அவனுக்கு பயங்கரமா வலிக்குது. டாக்கஸி வந்துட்டு இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஸ்லைட் அடிச்சு டேக்கிள் பண்ண வரான். மாட்சியாமா வந்துட்டு ஒரு ஸ்பிளிட் செகண்ட் டாக்கஸியோட ஃபாஸ்டா கிக் பண்ணதுனால பால் வந்துட்டு கரெக்டா கோல் போய் விழுகுது. இப்போ ஃபுரானோ டீம் வந்துட்டு மேட்சை டைப் பண்ணிடுறாங்க. அந்நேரம் அந்த புது கேரக்டர் இருக்கான் தெரியுமா, அவனும் வந்துட்டு ஆடியன்ஸா அந்த மேட்சை நின்று பாத்துக்கிட்டு தான் இருக்கிறான். அடுத்து மாட்சியாமா தான் பால் ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கான். உங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட நான் கண்டிப்பா தோக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ முன்னாடி ஓடி வந்து இந்த வாட்டி ஒரு ஸ்லைட் அடிச்சு டேக்கிள் பண்ண வரான். அதை மாட்சியாமா பெர்ஃபெக்ட்டா டாஜ் பண்ணி பால கொண்டு வந்து முன்னாடி அவங்க டீம் பிளேயர் ஒருத்தங்க கிட்ட கொடுத்துறான். அவன் வந்த உடனே பால கரெக்டா ஷூட் பண்ணிடுறான். அந்நேரம் மேவே எஃப்சியோட பிளேயர் ஒருத்தன் வந்துட்டு பால கால்ட்ட வாங்காம கரெக்டா கைட்ட வாங்கிடுறான். தெரியாம கையில பால் பட்டாலே அது வந்துட்டு ஃபவுல் தான். அது மட்டும் இல்லாம அந்த பிளேயர் பெனால்டி ஏரியாக்குள்ள வேற இருந்திருக்கான். சோ பெனால்டி ஏரியாக்குள்ள இருந்து ஒரு ஃபவுல் நடந்தனால ஒரு பெனால்டி கிக்குமே இப்ப ஃபுரானோ டீமுக்கு கிடைக்குது. கோஜிரோக்கு ரொம்பவே ஷாக்கா போச்சு. ஃபுரானோ டீம் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. கேம்ல லாஸ்ட் இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்குது. ஒருவேளை இப்ப மட்டும் நம்ம ஃபுரானோ டீம் ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னா அவங்க தான் ஃபைனல்ஸ்க்கு போக போறாங்க. கோஜிரோ வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு இடத்துல தோக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறான். இப்பவும் ஃப்ரீ கிக் பண்றதுக்கு மாட்சியாமா தான் வந்து முன்னாடி நிக்கிறான். மெய்வா டீமோட கோல் கீப்பர் வந்துட்டு கொஞ்சம் பதட்டத்தோட தான் நின்னுகிட்டு இருக்கான். மத்த எல்லாரும் ஆடியன்ஸ்லாம் வந்துட்டு ரொம்பவே ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்காங்க என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ரெஃப்ரி கரெக்டா விசில் பண்ண வரும்போது ஒரு நிமிஷம் எடுத்துங்க, இப்ப கோல் கீப்பர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிய இருந்து அந்த புது கேரக்டர் இருக்கான் தெரியுமா, அவன் கோல் கீப்பர் போல அவன் தான் கோல் கீப்பரா இப்ப சேஞ்ச் ஆகிறதுக்கு உள்ள வரான். வாகசிமாசினி வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ அப்புறம் டாக்கஸி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அவன் நேரா உள்ள நடந்து வந்து கோஜிரோ கிட்ட வரும்போது கோஜிரோ வந்துட்டு அவனை பார்த்து கூப்பிடுறான். கேப்டன் நான் வந்துட்டு பால கேட்ச் பண்ணதுக்கு அப்புறமா உங்ககிட்ட பாஸ் பண்றேன், அதனால நீங்க வந்து முன்னாடியே ஓட ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு போறான். கோல் கீப்பர் யாரா இருந்தா என்ன, நான் வந்துட்டு கண்டிப்பா ஸ்கோர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாட்சியாமா வந்துட்டு இந்த வாட்டி அவன் கிட்ட இருக்க ஃபுல் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி பால ரொம்பவே பவர்ஃபுல்லா கிக் பண்றான். அந்த பால் வந்துட்டு ரொம்பவே கார்னர் நோக்கி ரொம்ப ஒட்டி தான் போய்கிட்டு இருக்குது. அப்படி இருந்தாலும் அந்த வாகசிமாஸ் வந்துட்டு பால கரெக்டா ஜம்ப் பண்ணி கேட்ச் பண்றான். இந்தாங்க கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்ன மாதிரி பால தூக்கி கரெக்டா கோஜிரோ கிட்ட பாஸ் பண்ணிடுறான். கோஜிரோவை பின்னாடி ஃபாலோ பண்ணி போங்க அப்படின்னு சொல்லிட்டு மாட்சியாமா சொல்றான். அவன் டீம் பிளேயர்ஸ் எல்லாரும் பின்னாடி போறாங்க. மாட்சியாமா பின்னாடி போக ட்ரை பண்றான். பட் அவன் கொஞ்சம் தூரம் ஓடுனதுக்கு அப்புறம் அவன் கால் வந்துட்டு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருது. அப்படியே அவன் கீழே விழுந்துறான். கோஜிரோவாலையும் ஃபுல் ஸ்பீடா அந்த ஃபோக்கஸ்டோட ஓட முடியல. அவனுக்கு அப்படியே கண்ணை கட்டிக்கிட்டு இருக்கு. என்னால சுத்தமா கோல் அடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா எப்படியாவது நான் வந்துட்டு அவ்வளவு தூரம் ஓடி போய் கோல் அடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு நினைப்போட ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த பால அவன் பவர்ஃபுல்லா ஷூட் பண்ண வரும்போது ரெண்டு பிளேயர்ஸ் வந்துட்டு கரெக்டா அந்த பால பிளாக் பண்றாங்க. ரெண்டு பேரோட கால் ஸ்ட்ரென்த்தையும் தாண்டி கோஜிரோ வந்துட்டு அவன் கால அதை விட அதிகமா ஃபோர்ஸ் கொடுத்து பால தெறிக்க விட்டுறான். பாலுமே கோல் கீப்பரால தடுக்கவே முடியாத அளவுக்கு மின்னல் வேகத்துல போய் கரெக்டா கோல் விழுகுது. ரெஃப்ரியுமே இப்ப கரெக்டா விசில் பண்ணிடுறாரு. சோ கேம் வந்துட்டு இந்த இடத்துலயே முடியுது. மெய்வா எஃப்சி 3 பாயிண்ட், ஃபுரானோ எஃப்சி 2 பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மெய்வா எஃப்சி தான் இந்த ஒரு செமி ஃபைனல்ஸ்ல வின் பண்ணி அடுத்த ஃபைனல்ஸ்க்கு முன்னேறுறாங்க. இதுதான் எங்களோட கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு வாகசிமாஸ் அங்க இருந்து நினைச்சிட்டு இருக்கான். இந்த கோல் கீப்பரை இதுக்கப்புறம் நீங்களே ஞாபகம் வச்சுக்கிடுவீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வாகசிமாஸ் மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. கோஜிரோ வந்து நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே அதுக்கப்புறம் அவனால சுத்தமா நிக்க முடியல. அந்த இடத்துல மயங்கி கீழே விழுந்துடுறான். மாட்சியாமாவும் அவன் டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லார்கிட்டயும் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்றான், நம்ம எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், நம்ம வந்து நம்மளோட பெஸ்டா தான் கொடுத்திருக்கோம், நம்ம எந்த விதத்திலயும் அவங்களுக்கு கம்மியாலாம் லாடல, சோ நீங்க வந்துட்டு எதை நினைச்சு ஃபீல் பண்ணலாம் வேணாம், நீங்க வந்துட்டு பெஸ்டா தான் லேண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்றான். அடுத்து நான் கட்சி டீமுமே இப்ப ஸ்டேடியத்துக்குள்ள இறங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. நேரம் சுபாஷ் வந்துட்டு நம்ம ஏற்கனவே இப்ப ஒரு சூப்பரான கேம் பார்த்துட்டோம், இப்ப நமக்கான நேரம் நம்ம யாருன்னு சொல்லிட்டு எல்லா ஆடியன்ஸ்க்கும் காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணி கூட்டு போறான். அப்ப மிசுகியும் ஆப்போசிட்ல வரான். சுபாஷ் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு மொமெண்ட் இப்ப வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். மிசுகி என்ன ஆனாலும் சரி உன் கூட விளையாடுறப்ப நான் வந்துட்டு என்னோட ஃபுல் பெஸ்ட்டை கொடுத்து கண்டிப்பா விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷாவும் நினைக்கிறான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. அடுத்து நடக்க போறது ஒரு செமி ஃபைனல்ஸ் மாதிரிலாம் உங்க கணக்கு தெரியாது, கிட்டத்தட்ட அதுவே ஒரு ஃபைனல்ஸ் மாதிரி உங்களுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான பேட்டிலா இருக்க போகுது. அதை நான் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய் கைஸ்.